Hi friends, today நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா types of SQL commands. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா DTL data definition language, data manipulation language, data control language, transaction control language and data query language. இப்போ DTL data definition languageல என்னென்னா நார்மலாக SQLனால என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரக்சர் query language டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேட்டா ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணணும் இல்லை ட்ராப் பண்ணணும், ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண டேபிளை சம் சேஞ்சஸ் பண்ணணும், இன்னும் ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும், காலம் ஆட் பண்ணணும், அப்போ அந்த டேபிளை ஆல்டர் பண்ணுறதுக்கு மேபி டேபிளை ட்ரங்கேட் பண்ண போகிறோம், அண்ட் தென் டேபிளோட நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா DTL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வரும். அண்ட் டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதில் என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டோம், அதில் நான் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன், டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறது, அண்ட் தென் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணதில் தப்பாக இருக்குது, நான் சம் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறோம், அந்த டேட்டாஸை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸில் வரும். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் கிராண்ட் அண்ட் ரிவோக் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்குது, இப்போ ஒரு டேபிளில் எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் டேபிளாக இருக்குது, எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு காலம் டெலீட் பண்ணிட்டாலோ சம்திங் ஒரு ஃபீல்டை டெலீட் பண்ணிட்டாலோ இஸ் ஏ ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராண்ட் அண்ட் ரிவோக் ஃபங்க்ஷன் மூலமாக யார் யார் எதில் ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் அவங்க ரீட் மட்டும் பண்ணலாமா இல்லை ரைட் பண்ணலாமா, ஒருத்தருக்கு ஒரு டேபிளில் என்ன ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்றத மட்டும் அப்படின்றத டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் மூலமாக நம்ம பண்ணலாம், கிராண்ட் அண்ட் ரிவோக் மூலமாக. டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டாவை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு SQL டெவலப்பராக ஒரு டேபிளில் ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுறோன்னா அது நார்மலாக இன்சர்ட் ஆகாது. டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜில் கமிட் கொடுத்தா தான் டேட்டா அப்டேட் ஆகுமே. ஆரக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கமிட் கொடுத்தா தான் வரும். SQLல ஆட்டோ கமிட் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ கமிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டேட்டாவை டெலீட் பண்ணிட்டீங்க, திருப்பி அந்த டேட்டாவை கொண்டு வரணும் அப்படின்னா நான் ரோல் பேக்குன்ற ஃபங்க்ஷன் மூலமாக டெலீட் பண்ண டேட்டா கொண்டு வர முடியும். இது எல்லாமே டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜில் நம்ம பண்ணலாம். டேட்டா கொரி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்ட் ஃபார் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். டோட்டலாக நிறைய வேல்யூஸ் இருக்குது, அதில் பர்டிகுலராக எனக்கு ஒரு டேட்டா மட்டும் நான் ஃபிச் பண்ணி எடுக்கணும், செலக்ட் பண்ணணும், பர்டிகுலர் ரோவோ பர்டிகுலர் காலம்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.